தனுசு ராசி பலன்கள் ஜூலை 2024. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் தாய் தந்தையை பாதுகாப்பவர்கள். திருமாலை போன்ற அழகு உள்ளவர்கள். பெண்கள் விரும்பும் ஆண்களாக இருப்பார்கள். அவர்கள் வசப்பட்டு அடங்கி நடப்பவர்களாகவும் இருப்பார்கள். காலபுருஷனின் 9வது ராசி தனுசு ராசி. தயவு தாட்சண்யம் அதிகம் பார்ப்பவர்கள் இவர்கள்தான். அதன் காரணமாகவே அதிக இழப்புகளையும் இவர்கள் சந்திப்பார்கள். பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் தொழில் செய்து சம்பாதிப்பவர்கள் இவர்கள். தர்மம் செய்வதில் அதிக ஈடுபாடு உடையவர்களும் இவர்கள்தான். உண்மையை காப்பாற்றுவார்கள். பல கலைகளையும் கற்பவர்கள் இவர்கள்தான். இவர்களுக்கு வாகன சுகம் உண்டு. நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகு இவர்களுக்கு இருக்கும். நாணயமானவர்கள். சாஸ்திரம், பொருளாதாரம் ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு உடையவர்கள். நீதிபதி, வங்கித் தொழில், மடாதிபதி, கல்வித்துறை, வழக்கறிஞர், இராணுவம், போலீஸ் போன்ற துறைகளில் புகழ்பெற்று விளங்குபவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை மாதத்தில் கிடைக்கும் பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் குரு ராசிக்கு 6ஆம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறார். உடன் செவ்வாயும் இருக்கிறார். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி இருக்கிறார். அவர் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் இருக்கிறார்கள். ராசிக்கு 10இல் கேது இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் வீட்டில் மாத ஆரம்பத்தில் இருக்கும் சூரியன் மாத பிற்பகுதியில் 8ஆம் வீட்டுக்கு செல்கிறார். இனி பலன்களை பார்ப்போம். பொதுவாக குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு அதிக நல்ல பலன்களை தருவார். அந்த வகையில் ராசிக்கு 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 2ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளை குரு பார்க்கிறார். இந்த காலத்தில் உங்களுக்கு தனவரவு சிறப்பாக இருக்கும். பணத்தட்டுப்பாடு என்பது இருக்கவே இருக்காது. தொழிலில் அதிக நாணயத்தை கடைபிடிப்பதால் நேர்மையானவர், நம்பிக்கையானவர் என பெயரை எடுப்பீர்கள். நியாயமான முறையில் பணத்தை சம்பாதிப்பீர்கள். அதிக அளவு பணவரவு கொடுக்கும் குரு செலவுகளையும் தருவதற்கு தயங்க மாட்டார். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்வீர்கள். பணத்தை தாராளமாக செலவு செய்வீர்கள். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு பணம் அதிகமாக செலவாகும். உங்கள் பிள்ளைகளின் கல்வி, திருமணம் போன்றவற்றுக்கு உங்கள் பணம் பெரிதும் செலவாகும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு. சனியை கர்மகாரகன் அல்லது தொழில் மற்றும் ஜீவனகாரகன் என்று அழைப்பார்கள். சனி 3இல் இருப்பதால் தொழில் நல்ல முறையில் இதுவரை நடந்து வந்தது. இந்த மாதம் முதல் சனி வக்ரமடைந்து இருப்பதால் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்ரமடைந்து இருப்பதால் இனிமேல் உங்கள் முயற்சிகள் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். மாற்றி யோசி என உங்கள் மனம் சொல்லும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை கடைபிடித்து வந்த உத்திகளை மாற்றி புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தி வெற்றிகளை காணப்போகிறீர்கள். சனி ஆட்சியாக இருப்பதால் வக்ரம் பெற்றாலும் பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு ஏற்பட போவதில்லை. பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இருந்த பாதிப்புகள் விலகப் போகிறது. ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். வழக்கமான நடைமுறையில் உள்ள பெட்ரோல், டீசல் வாகனங்களை விட ஹைபிரிட் அல்லது பேட்டரி வாகனங்களை வாங்குவதற்கு உங்கள் மனம் உங்களை தூண்டும். உங்கள் வீடுகளை மாறுபட்ட மாடல்களில் கட்டுவதற்கு விருப்பம் ஏற்படும். இதுவரை இல்லாத புதுமையான வகையில் வீட்டை அலங்காரம் செய்வீர்கள். உங்கள் தாயாருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். பல கலைகளை இந்த காலத்தில் கற்றுக்கொள்வீர்கள். புத்தகங்கள் மற்றும் கணினி, செல்போன் மூலம் புதிய கலைகளை தேர்ச்சி அடைவீர்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அலட்சியம் கூடாது. முறையான உணவும் உடற்பயிற்சியும் யோகமும் மேற்கொள்ளுங்கள். மருத்துவர்களின் அறிவுரைப்படி தவறாமல் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் வீடுகளுக்கு உடைய செவ்வாய் 6ஆம் வீட்டில் குருவுடன் சேர்ந்திருப்பதால் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ஒரு ராஜயோகம் உண்டாகும். வேலையில்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும் வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய கடன்கள் இந்த காலத்தில் அடைபடும் அல்லது கட்டுக்குள் கொண்டு வருவீர்கள்.
நோய் பாதிப்புகள் சிறிது சிறிதாக குறையும். வியாபாரம் மற்றும் தொழில் போட்டியாளர்கள் உங்களிடம் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி ஒளிவார்கள். உங்களுடைய பிள்ளைகளின் மூலம் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு உடைய செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பதால் விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது. விவசாய நிலம் அல்லது வீட்டு மனைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். சூரியன் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் மாத முற்பகுதியில் வீண் அவமானங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மூலநோய் மற்றும் மலச்சிக்கல் போன்றவைகளால் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. வயிற்றில் வலி ஏற்படலாம். அடிக்கடி பயணங்களும் அதனால் அலைச்சலும் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவில் அனுசரித்து செல்வது நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாத பிற்பகுதியில் அதிகப்படியான வெப்பத்தின் மூலம் உடல் முழுவதும் எரிவது போன்ற உணர்வு இருக்கும். அரசு துறையில் பணிபுரிபவர்கள் மற்றும் அரசு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம். வாய்மொழி உத்தரவுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும். எழுத்துப்பூர்வமான உத்தரவுகளுக்கு மட்டுமே நீங்கள் கட்டுப்பட்டால் உங்களுக்கு நல்லது. ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் புதன் இணைந்து இருக்கிறார்கள். தகுந்த வயதுள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு பிள்ளை செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். புது வீடு, வண்டி, வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வாகன விற்பனை செய்பவர்கள், வீடு கட்டி விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அல்லது லாட்டரி போன்றவற்றில் பரிசு கிடைப்பதன் மூலம் அளவு கடந்த பொருளாதார நிலை உயரும். ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேது இருப்பது தொழிலில் தடை தாமதங்களை ஏற்படுத்தும். ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு 10இல் உள்ள கேது நன்மைகளை தருவார். பொதுவாக தனுசு ராசியினருக்கு இந்த ஜூலை மாதம் பணத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகமாக தரும் மாதமாக உள்ளது. நன்றி, வணக்கம்.